கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த அருமையான இரவு பொழுதிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் அடியனுக்கும் அடியனுடைய குடும்பத்திற்கும் தெய்வம் தந்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் நாம் தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது திவ்ய வாசகனாகிய யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தினதான விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 16. இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஆமேன். இங்கே நாம் வாசித்த வசனங்கள் இந்த 15வது வசனத்திலே சொல்லப்பட்ட இரத்த சாட்சிகளுக்கும் பொருந்துகிறதான பாக்கியங்களாய் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியமான மறுமையிலே அவர்களுக்கு கிடைக்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆகையால் இந்த அந்திகிறிஸ்து உபத்திரவ காலத்தில் மரிக்கிற பரிசுத்தவான்கள் சாதாரணமாக இயற்கை மரணம் அடைவதில்லை. அந்த 7 வருட காலத்திலே அந்த பரிசுத்தவான்களுக்கு இரத்த சாட்சியாய் மரிப்பது அல்லது மறுரூபப்படுவது 2 தான் சாத்தியமான ஒரு காரியமாக நாம் பார்க்க முடிகிறது இந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே. அது முதல் 3.5 ஆண்டாய் இருந்தாலும் மகா உபத்திரவ காலமாகிய 3.5 ஆண்டு காலமாய் இருந்தாலும் சரி. ஆகையால் இந்த பரிசுத்தவான்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர்கள் பாக்கியவான்களாகவும் காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? உலகம் உண்டானது முதல் கொண்டு இதுவரை இல்லாத உபத்திரவ காலம். அதன் நிமித்தமாகவே இங்கே நாம் பார்க்கிறோம் இத்தனை விதமான பாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். 16, 17 வசனங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இவர்கள் தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவது இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்ல ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று பார்க்கிறோம். அந்த அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும், அதற்கு முன்பாக வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும். ஆனால் இவர்கள் விசேஷித்தவர்களே. நாம் பார்க்கிறோம் இந்த வாக்குத்தத்தமான ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் எப்படி நிறைவேறுகிறது? அதை நாம் அதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலே நடைபெறுகிற சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களே நிறைவேறுகிறது. அது யாருக்கு நிறைவேறுகிறது? அது அந்திகிறிஸ்து உபத்திரவ காலத்தில் உள்ளவர்களுக்காக சொல்லப்பட்ட வசனமாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்துக்குள் பிரவேசிக்கிற பரிசுத்தவான்கள் பாக்கியவான்களே. இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றுகிற பிரகாரமாக எங்கும் விசுவாசிக்கிற சபைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்துக்குள் பிரவேசிக்கவில்லை என்றால் இங்கே எழுதப்பட்டதான பாக்கியங்கள் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் பிரவேசிக்கிற மணவாட்டி சபைக்கு மறுரூபத்தை கொடுக்கிறார். கைவிடப்பட்டவர்களுக்கு இரத்த சாட்சியாய் மரிக்கும் சாக்கியத்தை கொடுக்கிறார். அதன் நிமித்தமாக அவர்களுக்கு 13 விதமான பாக்கியங்களை கொடுப்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் அந்த 13 விதமான பாக்கியங்களை பெறுவதற்கு நீங்கள் விரும்பவில்லையா?
இவைகளெல்லாம் வேண்டாம் என்று வேத புரட்டர்களாய் இருந்து கொண்டு வசனத்தின் ஆதாரம் இல்லாதபடிக்கு தங்களையும் கெடுத்துக்கொண்டு தங்களை நம்பி வருகிறவர்களையும் பின்பற்றுகிறவர்களையும் கெடுத்துக்கொண்டு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக பரிசேயராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். வேத சத்தியத்தை அறிந்து அதன்படி உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். காரணம், இங்கே அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் பிரவேசிக்க தைரியம் உள்ளவர்களுக்கும் அதிலே வலுசர்ப்பத்தை வீழ்த்தி ஜெயிக்கிறவர்களுக்குமே அவர் 13 விதமான பாக்கியங்களை கொடுப்பதாக பார்க்க முடிகிறது. அந்த பாக்கியங்களை ஒவ்வொன்றாய் நாம் இங்கே பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்துற விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஆமேன். முதலாவது பாக்கியம் என்ன? அவருடைய ஆலயத்திலே இருந்து அவரோடு கூட சேவிக்கிற ஒரு காரியம். சேவிப்பது என்றால் என்ன? ஊழியம் செய்வது, பணிவிடை செய்வது. அது லேவி கோத்திரத்தானுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனால் கொடுக்கப்பட்ட நியமம். அப்படி என்றால் நீங்கள் லேவியராக அவருடைய ஆலயத்திலே நித்தியமாக ஆராதனை செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமான ஸ்லாக்கியத்தை வேண்டும் என்றால் நீங்கள் அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு கிடையாது. அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பாக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அது எப்படி சாத்தியம்? இப்பொழுதே அது சாத்தியமாய் இருக்கிறது. நான் போன பின்பு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் என்று சொன்னார். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் செய்கிறவராய் இருக்கிறார். எதற்காக? வலு சர்ப்பத்தை வீழ்த்துவதற்காக, அந்திகிறிஸ்துவை எதிர்த்து நிற்கும் ஸ்லாக்கியத்தை சபையானது பெற்றுக்கொள்ளும்படியாய், அதன் மூலமாக மறுரூபத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டியவர்களுக்குரிய சகல விதமான பலனையும் விசுவாசத்தையும் அவருடைய ஆவியாத்மா சரீரத்திலே கொடுப்பதற்காக அவர் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். முடிந்த இந்த இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுக்கு அவர்கள் என்ன ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்குள்ளாக மைமையின் பிதாவாசமாய் இருக்க போகிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். காரணம் என்ன? அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அவருடையவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியானவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வலு சர்ப்பத்தையும் அந்திகிறிஸ்துவையும் வீழ்த்தினவர்கள், அவர்களுக்குள்ளாக தேவனே வாசமாயிருக்க போகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக அந்திகிறிஸ்துவை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் நிச்சயமாக உபத்திரவத்தை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் நிச்சயமாக வலு சர்ப்பத்தை வானத்திலிருந்து வீழ்த்த வேண்டும். ஏதோ வேத புரட்டர்கள் பேசுகிற பிரகாரமாக அங்கே மிகாவேல் தூதன் உங்களுக்காக வந்து யுத்தம் செய்து அவரை வீழ்த்தி பாதாளத்தில் அடைப்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, வேத புரட்டல். அதற்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை. ஆகையால் வலு சர்ப்பத்தையும் அந்திகிறிஸ்துவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நில்லுங்கள். அதைத்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கும்படியான சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த தீங்கு நாட்கள் எது? இப்பொழுது காணப்படுகிற உபத்திரவமா? இந்த கொள்ளை நோயா? அல்லது வேலை இழப்பா? கடன் தொல்லையா? இவைகள் எல்லார் அஞ்ஞானிகளும் இப்படியாய் உபத்திரவப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இது அல்ல உபத்திரவம்.
உபத்திரவம் என்பது அதற்கென்று மகா உபத்திரவம், உலகம் உண்டானது முதல் கொண்டு இல்லாத ஒரு உபத்திரவம். இந்த உபத்திரவம் பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் உள்ள உபத்திரவம். இந்த கொள்ளை நோய் அப்படி அல்ல பிரியமானவர்களே. அஞ்ஞானிகளுக்கும் உபத்திரவமாயிருக்கிறது, ஞானிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உபத்திரவமாய் காணப்படுகிறது. ஆனால் மகா உபத்திரவம் என்பது பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே உள்ள உபத்திரவம். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக கிடைக்கிற பாக்கியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதைத்தான் நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இவர்கள் இனி பசி அடையார்கள். அப்படி என்றால் 1000 வருட அரசாட்சியிலே தேவனோடு கூட ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் ஒருபோதும் அவர்கள் ஆகாரம் உட்கொள்ள அவசியம் கிடையாது. அவசியம் உண்டென்றால் அவர்கள் ஆகாரம் உட்கொள்ளலாம், ஆனால் ஒருபோதும் பசி அடைவதில்லை. இது மூன்றாவதாக கிடைக்கிற பாக்கியம் பரிசுத்தவான்களுக்கு, இரத்த சாட்சியாய் மரிப்பவர்களுக்கு, மறுரூபமாக தன்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு. அடுத்து 4வது காரியமாக உள்ள பாக்கியத்தை பார்க்கும் பொழுது, இவர்கள் இனி தாகமடையார்கள். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயே வாசிக்கிறோம். தாகமும் கிடையாது. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது அதைத்தான் இங்கே தீர்க்கதரிசனமாகவே இந்த காரியங்களை அருமை இரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அப்பொழுது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்று பார்க்கிறோம். அதை போல யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாயிராது. காரணம் என்ன? இந்த ஆகாரம் என்ன பிரியமானவர்களே? இந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் என்ன பிரியமானவர்களே? அவருடைய வசனமே ஆகாரமாய் காணப்படுகிறது. அவருடைய வசனமே ஜீவ தண்ணீராய் காணப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள நீரோடைக்கு நடத்தி செல்வார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுதான் இப்பொழுது நடைபெறுகிற காரியம். ஒவ்வொரு நாளும் நாம் மணவாட்டி திருச்சபையாய் ஒரு சில பேராய் தேவனுடைய வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளை, கற்பனைகளை அறிந்து கொண்டு அவைகளை நம்முடைய இருதய பலகைகளை எழுதி அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவ வசனம்தான் உங்களுக்கு ஆகாரமாக, உங்களுக்கு நீராக காணப்பட்டு ஜீவ நீராக காணப்பட போகிறது. இதை நீங்கள் உட்கொள்கிறபடினாலே என்ன நடக்கும்? முடிவிலே, மறுமையிலே நீங்கள் ஒரு நாளும் பசி அடைவதும் இல்லை, ஒரு நாளும் தாகம் அடைய போவதும் இல்லை. எல்லாம் தீர்க்க தரிசனம் பிரியமானவர்களே. அருமை இரட்சகர் சொன்ன தீர்க்க தரிசனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீசர்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் அந்திக்கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தின் இறுதியிலே நடக்கிற ரகசிய வருகைகளை நிறைவேறப் போகிறது. ஆகையால் உபத்திரவம் வேண்டாம், அந்திக்கிறிஸ்துவின் ஆளுகை வேண்டாம். அதற்கு முன்பாகவே நான் குறுக்கு வழியிலே நான் சென்று கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் வசனத்தை தியானிப்பதும் இல்லை, நீங்கள் வசனத்தின் படியாக நடந்து கொள்வதும் இல்லை. அதன் நிமித்தமாக நீங்கள் ஜீவ தண்ணீரை பருக ஆயத்தம் இல்லாத காரணத்தினாலே நீங்கள் ஒரு காலம் நித்தியத்துக்கு கடந்து செல்வதும் இல்லை. நீங்கள் ஒரு காலம் நீங்கள் தேவனை தரிசிப்பதும் இல்லை. இதுதான் வேதத்தின்படியான சட்டத்திட்டமாய் காணப்படுகிறது, நியமமாய் காணப்படுகிறது. அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஆட்டு மந்தையை போல ஆயிரமாய் ஜனங்களை கூட்டி அவர்களுடைய உழைப்பிலிருந்து வருகிற காணிக்கைகளை கொள்ளையடித்து நீங்கள் தின்று கொண்டு இருக்கிறீர்கள். சத்தியத்தை அறிவிப்பதில்லை, வசனத்தின்படி அவர்களுக்கு போதிப்பதில்லை. கட்டுக்கதைகளை நீங்களாய் உண்டாக்கி சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்கள் தரிசனங்களையும் உங்கள் சொப்பனங்களையும் இல்பொருளாக்குவார், உங்களை நாசம் பண்ணுவார் தன்னுடைய வருகையினாலே. அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
அதாவது அடுத்த காரியமாக நாம் பார்க்கும் பொழுது 5வது வாக்கியமாக, இனி வெயிலாவது உஷ்ணமாவது அங்கே படுவதில்லை என்று நாம் வாசித்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:16. அப்படி என்றால் ஏன் இந்த வெயில் உஷ்ணம் எல்லாம் காணப்படுகிறது சொல்லுங்க? மனுஷன் பாவம் செய்தபடியினால்தான் இப்படி எல்லாம் காணப்பட்டது. நோவாவின் நாட்கள் வரை ஏறக்குறைய மக்கள் எல்லாம் 900 வருடம் 800 வருடம் வாழ்ந்தான். நீடிய ஆயுசுள்ளவனாய் காணப்பட்டான். அது எப்படி? காரணம், இந்த பூமிக்கு மேலே ஒரு ஆகாய விரிவு உண்டாயிற்று. அங்கே நீர் முழுவதுமாக சுற்றி இருந்தபடியினாலே இப்பொழுது நாம் அனுபவிக்கிற இந்த உஷ்ணமுள்ள இந்த வெயில், இந்த சூரிய வெளிச்சம் வருவதில்லை. அது நிமித்தமாக இதமாக காணப்பட்டது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து ஆராய்ச்சி செய்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். ஆகாய விரிவு அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிற பிரகாரமாக அது பிரிக்கப்பட்ட பொழுது வானத்தின் மதகுனி திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்பொழுது மேலே உள்ள அந்த ஒரு படலம் அல்லது லேயர் என்று சொல்லுவோம் அல்லவா, அது உடைந்து அந்த நீரூற்று முழுவதுமாக பூமியிலே சொரிந்தபடினாலே அதற்கு பின்பாக பூமியினுடைய வெப்பநிலை கூடிவிட்டது. அதன் நிமித்தமாக இப்பொழுது உபாதைகள் உண்டாகிறது. அதன் நிமித்தமாக அவனுடைய ஆயுசு குறைந்து விட்டது. 80 பலத்தின் மீதியால் 80 அல்லது 100, 900 வருடம் வாழ்ந்தவன், அவனுடைய வயது குறைந்ததற்கு காரணம் அவன் பாவம் செய்தவனாய் காணப்பட்டபடியினாலே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆகிலும் நாம் தேவனுக்குள்ளாய் உபத்திரவப்பட்டு வலு சிற்பத்தை இதற்கெல்லாம் காரணமாயிருந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் எதிர்த்து நின்று வலு சிற்பத்தையும் வெட்டி வீழ்த்துவோம் என்றால் நமக்கு இந்த வெயிலோ உஷ்ணமோ காணப்படாது. அப்படி என்றால் நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், சியோன் எப்படி ஆய் காணப்படும்? ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு குழு பகுதியாக காணப்படும், குளுமையான பகுதியாக காணப்படும். எந்த விதமான சீதோஷ நிலை மாற்றங்களும் காணப்படாது. நம்முடைய ஆத்மாவிற்கு ஏற்றபடியான ஒரு சூழ்நிலை காணப்படும் பிரியமானவர்களே. ஆகையால் ஏதோ இம்மைக்காக, இந்த அற்பமான சந்தோஷங்களுக்காக 17 விதமான பாவங்களை செய்து நாம் மரித்து நித்திய நரகத்திலே செல்வதை பார்க்கிலும் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜீவ தண்ணீரண்டைக்கு நடத்துகிற ஆவியானவரையும் அவர் மூலமாய் செயல்படுகிற சபையின் அப்போஸ்தலரையும் பற்றி கொண்டோம் என்றால் நித்தியமாக நம்மேல் வெயிலோ உஷ்ணமோ படப்போவது இல்லை. இல்லை என்றால் நரகத்தின் உஷ்ணம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறீர்கள். அதனுடைய எரிச்சல் எப்படி இருக்கும் என்று நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறீர்கள். கந்தகமும் அக்கினியும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? கந்தகம் அமிலத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இருக்கிற அமிலத்திலேயே அது ராணியாக காணப்படுகிறது. மிகவும் மோசமான ஒரு அமிலமாக காணப்படுகிறது. அது நம்முடைய தேகத்தில் பட்டால் அந்த எலும்பை உருக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் நரகத்திலே காணப்படுகிறது. யாரெல்லாம் உபத்திரவம் இல்லை, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு போக தேவையில்லை, நாம் நேரடியாக பரலோகத்துக்கு சென்று அவரோடு அமர்ந்து விடுவோம் என்று சொல்லுகிற மூடர்களுக்கு அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இந்த ஆக்கினிதான், அபியாத ஆக்கினிதான் கொடுக்கப்பட போகிறது. ஆகையால் இந்த கொடுக்கப்பட்ட நாளிலாயிலும் ரட்சிப்புக்கு எடுத்த வழிகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவன் கொடுக்கிற தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் கெட்டு போகாமல் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாவரும் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்பதே தேவ திட்டமாய் இருப்பதினாலே ஒருவேளை யாருக்கு தெரியும், உங்களையும் தேவன் மீட்டுக்கொள்ள விரும்புகிறார் பிரியமானவர்களே. ஆகையால் உங்கள் மனதை செவ்வைப்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள், சிறப்படுத்துங்கள். இல்லை என்றால் ஒருவனாலும் உங்களை தப்புவிக்க இயலாது.
அடுத்த காரியமாக நான் பார்க்கும் பொழுது, இந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்குள் செல்கிறவர்களுக்கு கிடைக்கிற 6வது பாக்கியமாக பார்க்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்க்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஆமேன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. நீங்க தேவனுக்காக ஊழியம் செய்தீங்கன்னு வைங்களேன், அவருடைய ஊழியக்காரராக வேலைக்காரரா இருந்தீங்கன்னா அவர் உங்களே நடத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேய்ப்பனோட வேலை என்ன? ஆடுகளை மேய்க்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடுகளுக்கு அவன் வேலை செய்கிறான் என்ற அர்த்தம். அப்படி இதை எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க தேவனுக்காக உண்மை முத்தமா இந்த பூமியிலே வாழ்கிற அற்ப நாட்களிலே நிற்பீர்கள் என்றால், நித்தியமாக மகா கணம் பொருந்திய, ஒருவராலும் காணக்கூடாத, ஒருவரும் கண்டிராத, மகா வல்லமையுடைய, மகா பெரிய அதிசயமான தேவன் உங்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதுதான் கிடைக்கிற மகாபெரிய ஸ்லாக்கியம். 6வது ஸ்லாக்கியமாக. 7வது பாக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அது 6வது பார்க்கும் பொழுது, அவர் நம்மளை நல்ல மேய்ச்சல் அண்டையிலே நடத்துகிறார். அடுத்து ஜீவ தண்ணீர் என்றால், ஒரு மனிதன் உயிர் வாழ அவனுக்கு தேவை 2 தான். ஒன்று ஆகாரம், 2வது தண்ணீர். தண்ணீர் நீரின்றி அமையாத உலகு என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த 2ஐயும் கொடுக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவர்களோடு கூட வாசம் செய்கிறார். இதுதான் 7வது பாக்கியம். 8வது பாக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது, தேவாதி தேவன் தாமே இவர்கள் கண்ணீரியாவையும் துடைப்பார். அதே வசனத்திலே பார்த்தோம். வெளிப்படுத்தின 7:17. இந்த உலகத்திலே கண்ணீர் இல்லை, உபத்திரவம் இல்லை, இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியம். எப்பொழுது கண்ணீர் துடைக்கப்படும்? உலகத்தில் இருக்கும் பொழுதா? நிச்சயமாக இல்லை. பிரியமானவர்களே, எலியாவின் வாழ்க்கையை பாருங்கள், அல்லது எலிசாவின் வாழ்க்கையையும் பாருங்கள். அதை போல அருமை இரட்சகருடைய வாழ்க்கையை பாருங்கள், 12 சீசருடைய வாழ்க்கையை பாருங்கள், 40 விதமான அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையும் பாருங்கள். அவருடைய வாழ்க்கை நித்தமும் கண்ணீரும் யாவளமாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு எந்த ஒரு துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை என்று சொல்லுவது உண்மையா? நிச்சயமாக இல்லை. காரணம் என்ன? வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகையால் என் நாமத்தினாலே நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஜெயிக்கணுங்க. அதுக்கு உபத்திரவம் வேணுங்க. உபத்திரவம் இல்லாம ஜெயிக்க முடியாதுங்க. அப்படி என்றால் கள்ள உபதேசர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் இன்று மக்களை வேறு வழியாய் மடைமாற்றி நரகத்துக்கு நேராய், நித்திய அக்கினிக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த ஒரு மனுஷனாய் இருந்தாலும் நீங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உபத்திரவத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமை இரட்சகர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நாமத்தினாலே நீங்களும் ஜெயிப்பீர்கள். அவருடைய நாமத்திற்காக நாம் பாடுபட எவ்வளவும் பாக்கியவான்களாய் காணப்படுகிறோம். அதை உங்கள் இருதய பலகைகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது, 9வது பாக்கியமாக பார்க்கும் பொழுது, இவர்கள் கர்த்தருக்குள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரிகள். போதும். இங்கே பார்க்கிறோம், அங்கே சத்தம் என்ன கேட்கிறது? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெறுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ நாட்களில். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காரணம் என்ன? அவர்கள் இயற்கை மரணமாக வயோதிப நிலையினாலே அவர்கள் மரித்தவர்கள் அல்ல.
அனுதினமும் வியாகுலங்களும் பசியும் பட்டினியும் நிர்வாணமும் உபத்திரவங்களும் அவருடைய சரீரமெல்லாம் உழுவுண்ட படைச்சாலையை போல அந்திக்கிறிஸ்துவினால் உளப்பட்டவர்களாக அவர்கள் தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்தபடியினாலே இனி முதல் அங்கே நாம் பார்க்கிறோம் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்ப பாக்கியவான்கள், யூ ஆர் பிளஸட் பீப்புள் என்று யாரை பார்த்து சொல்ல தகுதி உண்டு? பாக்கியசாலிகள் என்பவர்கள் மரிக்க, தேவனுக்காக மரிக்க தங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர்களே. அவர்களை அல்லாமல் உலகத்திலே ஏதோ ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து சுகபவமாய் வாழ்ந்தவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. அவர்களுக்கு நித்திய ஆக்கினை வந்து கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யவானும் லாசருனுடைய கதையின்படியாக அது நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஆவியாத்மா சரீரம் பரிசுத்தமாய் காணப்பட்டால் மாத்திரமே அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். அவன் மறுரூபத்தையும் பெற்றுக் கொள்கிறான். அல்லது மரித்தாலும் இரத்த சாட்சியாய் மரிக்கிறான். அதன் முதல் அவன் பாக்கியவானாய் காணப்படுகிறான் என்றும் அவர்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு பரிசுத்தவானுக்கும் பிரயாசம் இருக்கா இல்லையா பாருங்க. இன்னைக்கு எந்த உபத்திரமும் வேண்டாம், அப்படியே பரலோகத்துக்கு போகணும்னு சொல்றாங்களே. எந்த ஒரு பரீட்சையும் வேண்டாம், எனக்கு நல்ல டிகிரி கொடுக்கணும், ஹானர்ல டிகிரி கொடுக்கணும் சொல்ற மாதிரி இருக்கு இவங்க சொல்றது. ஆகையால் இப்படிப்பட்ட கள்ள போதர்களையும் கள்ள திருக்கதரிசி இனம் கொண்டு அவர்களை கடிந்து கொள்ளவும் அவர்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பி நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர்கள் பெருவயிற்று சோம்பேறிகள். வேதவசனம் தெளிவாய் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு சொல்லுகிறது. ஆகையால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் யாராயிருந்தாலும் தயவு கூர்ந்து நீங்கள் உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மரித்தாலும் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருந்தார்கள் என்ற வேத வசனம் உங்களுக்குள்ளாய் நிறைவேறும். வேத வசனமே உங்களை வழி நடத்துகிறது. ஆகையால் இங்கே நாம் பார்த்த பிரகாரமாக 8வது பாக்கியமாக நாம் அவர் கண்ணீராவின் துடைப்பார் என்றும் 9வது கர்த்தருக்குள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். 10வது பாக்கியமாக பார்க்கும் பொழுது அவர்கள் மாத்திரமே ஜெய கீதம் பாடும் ஒரு தகுதி அடைகிறார்கள். எல்லாரும் ஜெயகீதம் பாட இயலாது. இன்னைக்கு யுத்தத்துக்கு போயிட்டு வருகிறாங்கன்னு வைங்களேன், அதுல வெற்றி பெற்றாதான் ஜெயகீதம் பாடுவாங்க. அந்த மன்னரா இருந்தாலும் அந்த வீரர்களா இருந்தாலும். போருக்கே போகாத போர் வீரர்கள் ஜெயகீதம் பாட இயலுமா? அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இந்த வலுசற்பத்துக்கு விரோதமா யுத்தம் செய்தவர்களே ஜெயகீதம் பாட தகுதி உடையவர்கள் என்று வேதவசனம் போதிக்கின்றது. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் ஆனவைகள். ஆமென். இங்கே பார்க்கிறோம், தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை பார்க்கிறோம். கண்ணாடி கடல் என்பது உபத்திரவத்தை குறிக்கிறது. உபத்திரவ நாட்களின் நடைமுறை காணப்படுகிற பரிசுத்தவான்களே இது குறிப்பிடுகிறது. அவர்கள் சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய சுரமண்டலம்? தேவனுடைய சுரமண்டலத்தை. தொடர்ந்து நாம் வாசித்தோம் 3வது வசனத்திலே அவர்கள் மோசேயின் பாட்டை பாடினார்கள். நாம் மோசேயின் பாட்டை அறிந்தவர்களாயிருக்கிறோம். எப்படியாக எகிப்தரையும் பார்வோனையும் தேவன் வென்றார் என்று, இவர்களை விடுதலையாக்கினார் என்று அங்கே மோசேயின் பாட்டை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டை பார்க்கும் பொழுது அவருடைய பாடுகள், அவருடைய கல்வாரியிலே சிந்தின ரத்தம் சிந்தப்பட்ட ஆடையை ஆட்டுக்குட்டி தரித்திருந்ததை அப்போஸ்தலன் திவ்ய வாசகனாகிய யோவான் பார்க்கிறார். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டு என்றால் ஏதோ ஒரு சந்தோஷ கீதம் அல்ல. அது ஒரு
உபத்திரவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொண்ட ஒரு ஜெயகீதமாய் காணப்படுகிறது. அந்த கீதத்தை பாட பாக்கியம் உள்ளவர்கள் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறார்கள். மோசையின் பாட்டு என்பது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களையும், இங்கே பார்க்கிற ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டு என்பது புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களையும் குறிப்பதாய் பார்க்கிறோம். அவர்களே ஜெயகீதங்கள் முழங்குவதற்கு தகுதியுடையவர்கள். இந்த உபத்திரவம் வேண்டாம், எனக்கு அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து ஜெயகீதங்கள் பாடாதீர்கள். அது உங்களுக்கு உடையது அல்ல. நீங்கள் அதற்கு தகுதியற்றவர்கள். காரணம், நீங்கள் வீரர்கள் அல்ல, நீங்கள் கோழைகளாய் இருக்கிறபடினாலே, நீங்கள் வலு சிற்பத்தை எதிர்த்து நிற்கும் திராணி இல்லாதபடினாலே, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பொய்யை பேசுகிறவர்களும் விக்கிராராதனைக்காரரும் இரண்டாம் மரணமாய் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படியாய் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறபடினாலே நீங்கள் ஜெயகீதங்கள் பாட தகுதி அற்றவர்கள். வலு சர்ப்பத்தை வீழ்த்துகிறவர்களுக்கு அந்த தகுதி உண்டு. வசனத்தின்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 11வது ஸ்லாக்கியமாக இங்கே பார்க்கிற காரியம், ஆயிடவட அரசாட்சியில் பங்கடைகிறார்கள். உபத்திரவப்பட்டு கர்த்தருடைய வருகை ரகசிய வருகையிலே அவர்கள் ஆயிடவட அரசாட்சியிலே பங்கடைவதாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளில் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவுகளும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. போதும். இங்கே பார்க்கிறோம், 4ஆம் வசனத்திலே பார்த்தோம், எப்பொழுது இந்த பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் டே என்று இன்று எல்லாரும் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இங்கே பரிசுத்தவான்கள் முதலாவது ஆயிடவட அரசாட்சிக்கு முன்பாகவே நியாயம் தீர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களை, அப்படி என்றால் யார்? இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், தேவனுக்காய் தன்னுடைய இன்னுயிரை ஈன்றவர்கள். இவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுது. பின்னோக்கி பார்த்து ஓடினவர்களுக்கு அல்ல, ஓடி ஒளிந்தவர்களுக்கு அல்ல, அல்லது உபத்திரவம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிற மறுதலிக்கிற கூட்டத்தாருக்கு அல்ல. ஒருவன் உபத்திரவம் இல்லை, அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்குள் பிரவேசிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவன் தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் மறுதலிக்கிறவனாயிருக்கிறான். அவனை அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவனாய் காணப்படுகிறான். ஆகிய இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்துக்குள் செல்வதற்கு உங்களை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் தேவனையும் தேவனுடைய நாமத்தையும் மறுதலிக்கிறவர்கள். அதை மறந்து விடாதீர்கள். இங்கே பார்க்கிறோம், இவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுது. எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு பாருங்க. உயிர்த்தெழுதலை தேவன் கொடுக்கிறார். அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சுரைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். அடுத்தது, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அப்ப 2 பேர் இருக்காங்க இங்க. மறுரூபமானவங்க யாரு? சிறைச்சேதம் பண்ணப்பட்டவங்களும் இருக்காங்க, சிறைச்சேதம் பண்ணப்படாதவர்களும் இருக்கிறார்கள். எந்த காலத்துல? அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்துல. இதை ஏதாவது நீங்க மறுதலிக்க முடியுமா? அவர்கள் தான் பாக்கியசாலிகளாய் இருக்கிறார்கள். 13 விதமான பாக்கியத்திற்கும் பங்காளிகளாய் இருக்கிறார்கள். உபத்திரம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த 13 விதமான பங்களிப்பும் இல்லை, பிதாவோடு உங்களுக்கு பங்கும் இல்லை. இங்க பார்க்கிறோம், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருடம் அரசாண்டார்கள் என்று பார்க்கிறோம்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்கள், உங்களை தயவு கூர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக மரணம் வரை நில்லுங்கள், முடிவு வரையும் நில்லுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பிரகாரமாக, ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். மரணமானாலும் வரும் காரியங்களானாலும் ஒன்றும் என்னை பிரிக்க மாட்டாது. அந்த காரியத்தை செய்தால் மாத்திரமே நீங்கள் ஆண்டவருடைய அரசாட்சியிலே அவரோடு கூட உயிர் தெளவ முடியும். அல்லது அவருடைய வருகையில் யாரெல்லாம் மறுரூபமாக தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். இல்லை என்றால் நிச்சயமாக முடியாதுங்க. நியாய தீர்ப்பு முதலாவது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே நாம் வாசித்தோம், மரித்த மற்றவர்கள் 1000 வருடம் முடியும் வரை உயிர் தடையவில்லை. இன்னைக்கு உலகத்தில் உள்ள சபைகள் போதிக்கிறது, மரித்தால் உடனே அவர்கள் பரலோகத்துக்கு போய் விடுவார்கள், மரித்தால் உடனே நரகத்துக்கு போய் விடுவார்கள். வேதத்தில் எங்க ஆதாரம் உண்டா? மரித்த மற்றவர்கள் அதுவரை உயிரடையவில்லை, அவர்கள் பாதாளத்துலதான் இருக்காங்க. பரிசுத்தவான்கள் உயிர் திறந்து விட்டா யார் அங்க இருப்பா? பாவிகள் இருப்பார்கள். முக்கியமாக பெரிய பெரிய கள்ள போதர்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாளும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய போவதில்லை. ஆகையால் இங்கே நான் பார்த்த பிரகாரமாக 11வது பாக்கியம் ஆயிடவிட அரசாட்சியில் பங்கடைகிறார்கள். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறார்கள். இந்த ஜீவ விருட்சத்தின் கனிதாங்க அங்க ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்படும்படியாய் அங்கே ஏதேன் தோட்டத்தில் வைக்கப்பட்ட கனி. இது பரலோகத்தில் இருக்கிற கனி, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஜீவ விருட்சம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், எங்கே இருக்கிறது ஜீவ விருட்சத்தின் கனி? பரதீசு என்று சொல்லப்படுகிற சியோனில் காணப்படுகிறது. இப்பொழுது பரதீசு எங்கே இருக்கிறது? பூமியின் பாதாளத்திலே, பூமிக்குள்ளாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதுவே பல குழப்பங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தான், அப்படி என்றால் யுத்தம் நடைபெற வேண்டும், அவனோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு பல காயங்கள் ஏற்படும், நமக்கு பல சிதைவுகள் ஏற்படும், அழிவுகள் ஏற்படும். அதையெல்லாம் சகித்து கொண்டு அவனை மேற்கொண்டால் மாத்திரமே ஜெயிக்க முடியும். அவர்களுக்கு தான் என்ன கொடுக்கிறாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பதாக வேத வசனம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, ஜெயங்கொள்கிறவனுக்கு தான் பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு, ஞானஸ்தானம் பெற்று ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டு சும்மா வீட்டு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கனி கிடைக்காது. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். நீங்க தேவனுக்காக யுத்தம் செய்ய வேண்டும். சத்தியத்துக்காக எங்கும் உங்கள் வாய்களை விரிவாய் திறக்க வேண்டும். எங்கும் சுற்றி திரிய வேண்டும். நீங்கள் யூதேயாவிலும் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சாட்சி பகர வேண்டும். உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ரட்சிக்க வேண்டும். பிள்ளைகளை, மனைவி, புருஷனை ரட்சிக்க வேண்டும். அடுத்தது சமரியாவிலே பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை நீங்கள் சத்தியத்தை அறிவித்து ரட்சிக்க வேண்டும். அடுத்து உலகம் எங்கும் என்றால் பக்கத்து நகரங்களிலே, பக்கத்து நாடுகளிலே சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அறிவித்தாதான் நீங்க சாட்சி உள்ளது, நீங்க சாட்சிகளா இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள், போராட்டங்கள் உங்களுக்கு வரும். அதன் மூலமாக நீங்கள் அந்த உபத்திரவத்தை சகிக்க வேண்டும். மனுஷர் மூலமாக வரும், அதிகாரங்கள் மூலமாக வரும், சிறைச்சாலைகள் வரும், பட்டினிகள் வரும், வேலை இழப்புகள் வரும், எல்லாவற்றையும் சகிக்கணும். இப்படி போராடுகிறவர்கள் தான் ஜெயம் கொண்டவர்கள். அவர்களுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனி. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு அல்ல. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து செயல்படுங்கள். ஏதோ தேவனை ஏற்றுக்கொண்டால் சுகமாய் வாழ்ந்து விடலாம், நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும் என்று ஒருபோதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பிசாசானவனும் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறான். ஆகையால் தேவ ஜனங்கள் எச்சரிப்பாய் காணப்பட வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்றால் உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து 13வது காரியமாக
எப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாய் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, தேவனாய கர்த்தரோடு என்றென்றைக்கும் அரசாளுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. 13 தான் ரொம்ப முக்கியம். அது இங்கே ஆயிடவட அரசாட்சியா இருந்தாலும் சரி, அங்கேயும் சரி. அங்கும் பாத்தீங்கன்னா முக்கியமானவர்கள், சியோனில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் கிடைப்பவர்கள் யாருன்னு பார்த்தா அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் இருப்பவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். காரணம் என்ன? அவங்க எல்லாரும் மனவாட்டியா எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. புரியுதுங்களா? மனவாட்டியா இருப்பவர்கள் மணவாளனுக்கு அடுத்த ஸ்தானம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் ராஜாத்திக்கு தான், அகஸ்தருக்கு அடுத்த ஸ்தானம் எஸ்தருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த என்றைக்கும் உயிரோடு இருப்போம்னா என்றைக்கும் ஆளுகை செய்கிற பரம பிதாவோடு கூட ஆளுகை செய்யும் ஸ்லாக்கியமும் கிடைக்குது. இதுதான் இருக்கிற இந்த 13 பாக்கியங்களிலே மிகவும் பெரிது. அது முடிவு பெறாத நித்தியமான ஒரு ஸ்லாக்கியம். எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா! இங்கே நித்தியத்தில் பார்க்கிறோம், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். சும்மா கிடையாதுங்க, யாரோட அரசாட்சியில மட்டும் கிடையாது, அங்கும் ஆளுகை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் உபத்திரவத்தையும் அந்திகிறிஸ்துவையும் எதிர்த்து அவனை ஜெயிக்க வேண்டும், அவனை பாதாளத்தில் அடைக்க வேண்டும். முக்கியமான காரியம். மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வானத்திலே தடை செய்து கொண்டிருக்கிற வலு சர்ப்பத்தை வீழ்த்த வேண்டும். சபையின் அப்போஸ்தலனும் அப்போஸ்தலனை சேர்ந்த தீர்க்கதரிசிகளும் விசுவாசிகளுமாக எல்லாரும் மறுரூபமாய் சென்று அவனை பூமியிலே வீழ்த்தி பின்பு பாதாளத்தில் அடைக்க வேண்டும். அப்பதான் ஜெயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சபை எந்த சபையோ, பேருக்காக மணவாட்டி என்று வைத்துக் கொண்டால் அது மணவாட்டியா இருக்க இயலாது. கண்ணில்லாதவன் கண்ணாயிரம் என்று வைத்தது போல இருக்கும். வேத புத்தகமே வாசிக்காதவன் வேத கண்ணு என்று வைத்தது போல இருக்கும். ஆகியால் உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் மணவாட்டி சபை என்று பெயர் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது? சாத்தானோடு யுத்தம் செய்ய தயாராகி விட்டீர்களா? ஜீவ வசனங்களை உங்கள் இருதய பலகைகளை எழுதி கொண்டீர்களா? அதன்படி நடக்கவும் அவனை எதிர்த்து நிற்கவும் சத்தியத்தை சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியங்க. நீங்க சாட்சியாய் அறிவிக்கும் பொழுது அதுதான் சாட்சியா நீங்க அறிவிக்கிறதா யுத்தம். அம்பு, நீங்க வீசுகிற அம்பு கள்ள தீர்க்கதரிசிகள் மேல், கள்ள அப்போஸ்தலர்கள் மேல், நீங்கள் வலு சர்ப்பத்தின் மேல் வீசுகிற அம்பு என்ன? ஈட்டி என்ன? அதுதாங்க வேத உங்களுடைய சாட்சி, வேத வசனத்தின்படியான சாட்சி. அதை அறிவிக்கும் பொழுது அவன் வீழ்த்தப்படுவான். ஜெயம் பெறுகிறவர்கள் மணவாட்டியா இருப்பார்கள். மீண்டுமாய் வாசித்து முடித்துக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஆமென். இவர்கள் பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று ஆவியானவர் அறிவிக்கிறார். ஆகியால் அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டி சபையாய் நாம் ஆயத்தமாவோம். தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அறுவடை மிகுதி, ஊழிய குறைவு, அநேகர் எழும்ப வேண்டிக் கொள்வோமே. அறுவடை மிகுதி, ஊழிய குறைவு, அநேகர் எழும்ப வேண்டிக் கொள்வோமே. அழைத்த அழைப்பை காத்து கொள்வோம், ஆருயிர் நாதனில் சார்ந்திருப்போம். அழைத்த அழைப்பை காத்து கொள்வோம், ஆருயிர் நாதனில் சார்ந்திருப்போம். மணவாளன் வருகிறார் மாறாத நேசத்தோடு, மணவாட்டியை சேர்த்து கொள்ள நாமும் சந்திக்க ஆயத்தமே.